ஸோ நான் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆயிலில் வந்து நான் எதுவுமே போட போகிறதில்ல, ஏன்னா வந்து கரம் மசாலா பவுடர் போடுவேன். அதுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதக்கும்போது உப்பு போடும்போது உங்களுக்கு வெங்காயம் டக்குன்னு வதக்கும். ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு அப்படியே சாஃப்டாக குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து இதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறேன். ஸோ 10-11 நாளைக்கு அப்புறம் வந்து குக் பண்ணுறது வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ 10-11 டேஸாக ஒன்றுமே குக் பண்ணவே இல்லையா, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ மஞ்சள் பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் 2 தக்காளி. ஸோ நிறைய பேர் வந்து இரும்பு பாத்திரத்தில் வந்து தக்காளி எல்லாம் ஆட் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஒரு ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணி குக் பண்ணலாம், கேஸ்ட் அயன்ல. ஓகே, ஸோ தக்காளி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சிங்கன்னா டக்குன்னு குக் ஆகும். ஒரு 4-5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அந்த ஃபஸ்ட்டு ட்ராயரில் இருக்கா பாரு, அந்த ஸோ இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர். ஸோ இது வந்து என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலான்னு கிடைக்கும் தெரியுமா, அந்த பொடி. அது ஆப்ஷனல் தான், நீங்கள் கொத்தமல்லி பொடி கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் அதாவது சில்லி பவுடர் போட்டேன், அப்புறம் சிக்கன் மசாலா போட்டேன், அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டுருக்கேன். ஏன்னா வந்து அந்த சிக்கன் மசாலாலேயே உங்களுக்கு வந்து எல்லா மசாலாவும் இருக்கும், அதனால தான் நான் வந்து தனியாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணல. பட் நீங்கள் அது போடலைன்னா கொத்தமல்லி பொடி ஜீரக பொடி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இது வந்து பாயில்டு எக் கறி கிடையாது, இது வந்து இந்த உடச்சி ஊற்றின கறின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. ஸோ இது கொதி வரட்டும். ஸோ இப்போ நம்மளோட குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சி விட போகிறோம். ஸோ நான் மொத்தம் 3 முட்டை உடச்சி விட போகிறேன். ஸோ முட்டை ஊற்றிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ இந்த சைட் பை சைடு நான் வந்து ஆப்பமும் ஊற்றிட்டே இருக்கேன். இது வந்து கல் ஆப்பம் தான், தோசை கல்லில் தான் நான் ஊற்றுவேன் டக்குன்னு குக் ஆகிறதுக்கு வேண்டி. இதுக்கு பேர் கல்லாப்பம். என்ன வேறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது பாருங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பம் வித் சூப்பர் எக் கறி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.